ஹல்லேலூயா. பைபிள்ல ஏகப்பட்ட நபர்களை அதுக்கு நான் உதாரணமா காட்ட முடியும். என்ன அப்படின்னா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அண்ணால் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை உமக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். இதுதான் பொருத்தனை. அப்போ சில சூழ்நிலைகள்ல நாம் இருக்கும் பொழுது நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது சிறந்த ஜெபமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த காரியத்தை நீர் எனக்கு வாய்க்க பண்ணணும், இந்த காரியங்களை நான் செய்கிறேன். சில நேரங்கள் நம்மால செய்ய முடியாத சில காரியங்களா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யுங்க, நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்கிறேன், நான் வந்து சாட்சி சொல்றேன். இவ்வளவு மீட்டிங்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம், ஜெபம் பண்றாங்க. அவங்க சாட்சி சொல்லும் போது தான் தெரியும் அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆண்டவரே, இந்த அற்புதத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மேடை ஏறி வந்து நான் சாட்சி சொல்றேன். முன்ன பின்ன அவங்க மேடை ஏறிக்க மாட்டாங்க, ஒரு வெட்கம் இருக்கும். ஆனால் பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, இது நீங்க செய்யும்போது இதை நான் செய்கிறேன்னு பொருத்தனை பண்ணாங்க. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பக்தனாகிய யோனா மீனின் வயிற்றில பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாரு. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாரு. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை கரையிலே கட்டி போட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மீன் ஆயத்தப்படுத்தினதே யாரு? ஆண்டவர் தான். அவர் தான் அதை ரெடி பண்ணாரு. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை ஆண்டவரே நமக்கு உருவாக்குவார். எதற்காக? அவருடைய திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது, அவர் விருப்பத்தை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு சில திட்டங்களை நமக்கு ஏற்படுத்தி விடுவார். அந்த சூழ்நிலை நம்ம உணர்ந்து கொண்டு நாம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளேயும் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யாது இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருடைய திட்டத்தை விட்டு உங்களை அப்படியே வெளியே கொண்டு போயிடும். நீங்க கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நீங்கள் விலகி விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த பொருத்தனையான ஜெபம் கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாக உங்களை காத்துக்கொள்ளும். சொல்றது புரியுதா? விளங்குதா? அந்த அம்மாவுக்கு தட்டுங்கள எல்லாம் போயிட்டு மூஞ்சி போயிட்டு வர சொல்லுங்க, மௌனம் போயிட்டு வர சொல்லுங்க. ஹல்லேலூயா. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் சபையில சேவாடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடைப்படுகிறார். நம்ம அசட்டையா இங்க நம்ம உட்காரக்கூடாது, உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதை செய்யுங்க. கர்த்தர் இதை உணர்த்தினபடினாலே உங்களோடு கூட நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இதை அடிப்படையாக வைத்து இந்த பாடல் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வார்த்தைகளுக்கு